வணக்கம், இது உங்கள் வேதார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வந்து பார்ட் 3 வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சம் வந்து போடாம விட்டுருப்போம், ஸ்கிப் பண்ணியிருப்போம். அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஸ்டின்ல மிஸ்டேக் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால தான். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 4 பவர் 5, 4 பவர் -81, 4, 12 and 4, 7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான மீசிமா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? மீசிமா என்னன்னு கேக்குறாங்க. சோ பாருங்க, 4 பவர் 5, 4 பவர் -81, 4 பவர் 12, 4 பவர் 7 இதுக்கான மீசிமா கேக்குறாங்க. இதுல நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், எல்லாமே பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. சரியா? அடிமானம் எல்லாமே 4 தானே இருக்கு. ஸோ அப்படி இருந்தா பவர்ல எது பெருசோ அதுதான் மீசிமா. சரியா? பவர்ல எது பெருசோ அதுதான் மீசிமா. அப்ப இந்த இடத்துல மீசிமான்றது 4 பவர் 12 குறிக்குது. சரியா? சோ ஆப்ஷன் ஏ. ஏன் சார் 81 வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 81ன்றது மைனஸ்ல இருக்கு. ஸோ மைனஸ்ல இருக்கும்போது அதை மீசிமான்னு சொல்ல முடியாது, அதுதான் பெரிய நம்பர்னு சொல்ல முடியாது. அதனால ஆன்சர் என்ன? 4 பவர் 12. சரியா? நெக்ஸ்ட் ஒன். இரு எண்களின் மீப்போவா 12, அவற்றின் வித்தியாசம் அதுவும் 12. சரியா? அந்த எண்களை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ ரொம்ப ஈஸி. இல்ல எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் வந்து 12 வருது, வித்தியாசம் எல்லாமே 12. ஆனா அதுக்கான மீப்போவா 12ன்னு சொல்றாங்க. பாருங்க, 66ம் 78ம் 12ஆம் வாய்ப்பால டிவைட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகாது. சரியா? அதனால இது இல்ல ஆன்சர். அதே போல 70ம் 82ம் 12ஆம் வாய்ப்பால டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டா இதுவும் ஆகாது. சோ அதனால இது ஹெச்சிஎஃப் இல்ல. 94 106 12ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்டா இதுவும் ஆகாது. அதனால இதுவும் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. சரியா? ஆனா 84 96 இது ரெண்டுமே 12ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? 7 முறை 84, 8 முறை 96. சோ இதுக்கப்புறம் இது ரெண்டுமே பொதுவா எந்த வாய்ப்பாலையும் வராது. அதனால ஹெச்சிஎஃப் 12. நல்லா புரிஞ்சுங்க, ஹெச்சிஎஃப் 12 வரணும். அதே போல வித்தியாசமும் 12 வரணும். பாருங்க, 96க்கும் 84க்கும் வித்தியாசமும் 12, அதுக்கான ஹெச்சிஎஃப்பும் 12. அதனால ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், இரு எண்களின் விகிதம் 5:6 மற்றும் அவற்றின் மீசிமா 480 எனில் அந்த எண்களின் மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இந்த கொஸ்டின்ல எனக்கு விகிதம் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே இதே மாடல்ல ஒரு சம் சொன்னோம். IR 30, சோ 30x இதுதான் வந்து எல்சிஎம். சரியா? 5x 6xன்னு எடுப்பேன், அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா 30xன்னு வரும். அந்த 30x ஈக்குவல் டு கொஸ்டின்ல ஏற்கனவே கொடுத்துருக்கிற 480. சரியா? அதுதான் எல்சிஎம். சரியா? கொஸ்டின்ல கொடுத்த 480 ஒரு எல்சிஎம். நம்ம ஒரு எல்சிஎம் 30xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்றேன்னா ஓர் 30 16 முறை 480. சரியா? அப்ப எக்ஸோட மதிப்பு 16ன்னு வருதா? இந்த எக்ஸ்னா நம்ம என்னன்னு சொன்னோம்? மீ போவா. சரியா? எக்ஸ்ன்றது மீ போவான்னு தானே சொன்னோம். கொஸ்டின்லயும் அதான் கேக்குறாங்க, மீ போவா காண்கன்னு. சரியா? ஒரு பங்கு தானேங்க இது, ஒரு பங்கு வந்து 16. அப்படி இருந்தாதான் 30 பங்கு 480. சரியா? 480 எல்சிஎம்மா இருக்குன்னா அதுல ஒரு பங்கு ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 16 அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப ஹெச்சிஎஃப் 16, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், இரு எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் மீப்போவாக்கு 12 மடங்கு ஆகும். சரி, என்ன சொல்றாங்க? எல்சிஎம் ஈக்குவல் டு 12 ஹெச்சிஎஃப். சரியா? மீசிமா வந்து மீப்போவாவை 12ஆல பெருக்குனா வர்றது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அந்த 2 எண்ணோட கூட்டுத்தொகை, 2 நம்பரையும் கூட்டனா, அதாவது எல்சிஎம்மையும்
HCF-ஐயும் கூட்டினா எனக்கு என்ன வருது? 403 வருது. சரியா? LCM-ஐயும் HCF-ஐயும் கூட்டினா 403 வருது. இப்போ நான் இந்த LCM-க்கு பதிலா 12 HCF-ன்னு எடுத்துக்கிறேன். பிளஸ் HCF ஈக்குவல் டு 403. புரியுதா பாருங்க? இந்த கண்டிஷனை இங்க யூஸ் பண்றேன். சரியா? சோ நெக்ஸ்ட் இத கூட்டினீங்கன்னா 13 HCF-ஆ ஈக்குவல் டு 403. ஓர் 13 13, மூ 13 39. சரியா? மூ 13 39, மீதி ஒன்னா, அப்ப ஓர் 13 13 வரும். சரியா? அப்போ எனக்கு ஆன்சர் HCF வந்து எவ்வளவுன்னு வருது? 31 வருது. HCF என்ன? 31. அப்ப LCM என்னங்க? LCMன்றது 12 இன்ட்டு HCF-ஆ? 12 இன்ட்டு 31. இது இப்படியே வச்சுங்க. சரியா? இது அப்படியே வச்சுக்கிறேன். ஃபார்முலா என்ன? LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு A இன்ட்டு B தானே? இல்ல X இன்ட்டு Y ஏதோ ஒண்ணு. இப்ப LCM வந்து எனக்கு என்ன இருக்கு? 12 இன்ட்டு 31 இன்ட்டு HCF என்ன? 31. ஒரு எண், அதாவது ஒரு நம்பர் வந்து 93ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மற்றொரு எண்ணை காண்க. இவ்வளவுதான் கொஸ்டின். ஓர் 31 31, இங்க 3 முறை 93. ஓர் 3 3, 4 12. சோ எனக்கு இருக்கிறது B ஈக்குவல் டு 4 இன்ட்டு 31. ஒரு நாள் 4, 3 நாள் 12. சோ 124 அப்படின்றது என்னவா இருக்கும்? மற்றொரு எண்ணா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 6 bell commands tolling together and toll at intervals 2 4 6 8 10 and 12 seconds respectively in 30 minutes. How many times do they toll together அப்படின்னு கேக்குறாங்க. சோ 2 4 6 8 10 12 இந்த 6 நம்பருக்கான மீசிமா என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீண்டும் ஒன்றாக சேர்ந்து டுகெதர் அகைன் இந்த வார்த்தைலாம் வந்துச்சுன்னா மீசிமா கண்டுபிடிக்கணும், LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதே உயர்ந்தபட்சம், அதிகபட்சம், அதிகம், நீளம், சோ மிக நீளமான, மிக உயரமான, மிக அதிகமான இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்துச்சுன்னா அங்க மேக்சிமம். சரியா? இந்த வார்த்தைலாம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? HCF கண்டுபிடிக்கணும். சரியா? இங்க பாருங்க, ஒரே நேரத்தில் அதிக்கும். சோ மீண்டும் ஒரே நேரத்தில் அதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. டுகெதர், டோலிங் டுகெதர். சோ அதனால இது LCM. இதுக்கு LCM கண்டுபிடிங்க. 1 2 2 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12. அகைன் 2ஆல டிவைட் பண்றேன்னா 1,3 அப்படியே இருக்குமா? 2 2 4 5 அப்படியே வரும். 3 2 6. அகைன் 2ஆல டிவைட் பண்றேன்னா 3 அப்படியே இருக்கும். 1 2 2 5 அப்படியே வச்சிங்க, 3 அப்படியே வந்துடும். 3ஆல டிவைட் பண்றேன்னா 1, 1, 1, 1 5,1ன்னு வரும். சோ 5ஆல டிவைட் பண்றேன்னா எல்லாம் 1, 1, 1ன்னு வந்துடும். சரியா? இத பெருக்கிங்க. 2 2 4 4 2 8 8 3 24 24 5 பெருக்குனா 120. சோ இந்த 120 தான் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மீசிமா, LCM. சரியா? அந்த 120 செகண்ட்ஸ். ஓகேவா? 120 செகண்ட்ஸ். ஏன்னா கொஸ்டின்ல எல்லாமே வினாடிகள். பாருங்க, செகண்ட்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க, வினாடிகள்ல. அப்ப 120 செகண்டுக்கு ஒரு முறை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த 6 மணிகளும் ஒன்றாக ஒலிக்குது. ஒவ்வொரு 120 செகண்டுக்கும் ஒரு முறை அந்த 6 மணிகளும் ஒன்றாக ஒலிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை. 120 செகண்ட்னா 2 நிமிஷம் தானே? ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை அந்த 6 மணிகளும் ஒன்றாக ஒலிக்குது அப்படின்றாங்க. சோ எங்கிட்ட மொத்தம் 30 நிமிஷம் இருக்கு. அதான் கொடுத்துருக்காங்க. 30 நிமிஷத்துல எத்தனை முறை அது ஒன்றா ஒலிச்சிருக்கும்? 30 நிமிஷம் இருக்கு. ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒன்றாக ஒலிக்குது அப்படின்னா மொத்தம் 5 தடவை ஒலிச்சிருக்குமா? சரியா? 5 முறை ஒன்னா ஒலிச்சிருக்கும் 30 நிமிஷத்துல. இது இல்லாம ஸ்டார்டிங் பெல்லுன்னு ஒண்ணு கணக்குல எடுத்துக்கணும். அதை ஒண்ணு கூட்டினீங்கன்னா
16 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? சோ எப்பவுமே நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், அந்த ஆன்சரு பிளஸ் 1 கூட்டிக்கணும். சரியா? அந்த 1 எதுன்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே டோலிங் டுகெதர், ஒன்றாக ஒலிக்குது இல்ல, சோ அதனால அந்த 1 கூட்டிக்கணும். சரிங்களா? சோ ஆன்சரு ஆப்ஷன் டி. இருபது, 25, 60 மற்றும் 100 வகுப்படக்கூடிய பெரிய 4 இலக்க எண் எது? இதே மாடல்ல ஒரு கொஸ்டின் லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம், மிக சிறிய 5 இலக்க எண் எது அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். சரியா? இந்த இடத்துல மிகப்பெரிய 4 இலக்க எண் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதே மீசிமா தான் கண்டுபிடிக்கணும். சோ பாருங்க, 20, 25, 60, 100 இதுக்கான மீசிமா என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாறாது. சோ 2ஆல டிவைட் பண்றேன்னா 10 முறை, 30 முறை 60, 50 முறை 100. அகைன் 2ஆல டிவைட் பண்றேன்னா 5 முறை 10, 25 2ஆம் வாய்ப்பாடுல வராது, 5 முறை 30, 25 முறை 50. இப்ப 3ஆல டிவைட் பண்றேன்னா 5 டிவைட் ஆகாது, 25 டிவைட் ஆகாது. 5 முறை 25, சோ 5 முறை 5, 25 அப்படியே வந்துடும். 5ஆல டிவைட் பண்றேன்னா 4 5 5, 5 5 25, 4 5 5, 5 5 25. அகைன் 5ஆல டிவைட் பண்றேன். சோ 2 2 4, 4 12, 12 5 60, 65 300. சோ 300ஆல இதாங்க எல்சிஎம். 300ஆல மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு கேட்டீங்கன்னா 4 9. இது 2ஆவது ஸ்டெப். மிகப்பெரிய 4 இலக்க எண் எது? 4 9. அந்த 4 9 300ஆல டிவைட் பண்ணோம். சோ 3 முறை 900, மீதி 99. இந்த 9 அப்படியே இறக்கிங்க, 3 முறை 900, மீதி 99ன்னு வருது. சோ இந்த 2 ஸ்டெப் காமன்ங்க, இது மாறாது. சரியா? இந்த 3ஆவது ஸ்டெப் இருக்கு பாத்தியா, அந்த 3ஆவது ஸ்டெப் மட்டும் நீங்க என்ன செய்யறீங்கன்னா, மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுன்னு கேட்டா, சரியா, அந்த 4 9ல இருந்து நீங்க என்ன செய்றீங்க, இந்த 99 கழிச்சிடுறீங்க. கழிச்சீங்கன்னா 0 0ன்னு வருமா? சோ 9 9 0 0 அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்ட எந்த எண் அதிக எண்களால் வகுப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ என்ன செய்யணும், 182 2ஆல டிவைட் பண்றேன்னா 91. இப்போ 7ஆல் ஆச்சுன்னா 13 முறை, ஓர் 13 13. இவ்வளவுதான் இதனுடைய வகுத்திகள். இந்த வாய்ப்பாடுல மட்டும்தான் டிவைட் ஆகுது. சரியா? 176 பாருங்க, 2ஆல டிவைட் பண்ணனா 8 முறை 16, 8 முறை 16, 44 முறை 88, 22 முறை என்ன வரும்? 44, 11 முறை 22. சோ 11ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஓர் 11 11. சரியா? அதே போல 99 அப்படின்னும் போது டைரக்டா போதுங்க, 3 முறை 33, அகைன் 3 முறை 11, ஓர் 11 11. சோ 101 அப்படின்னும் போதும் 3ஆல டிவைட் பண்றேன்னா வராதா? 7லயும் டிவைட் ஆகாது. சரியா? 101 அப்ப எந்தெந்த வாய்ப்பாடுல வரும்? 3ல வருதா? இல்ல. 2 இல்ல, 4 இல்ல, 5 இல்ல, 6 இல்ல, 7 இல்ல, 8 இல்ல, 9 இல்ல. சரியா? 10 இல்ல, 11 இல்ல. சோ இதுல எதுலுமே வரலன்னு வச்சுங்களேன். அப்படியே வந்தாலும் இதுக்கு எதனா 2 நம்பர் வர மாதிரிதான் வரும். சரியா? சோ வாய்ப்பாடு எதுலயும் வரலையா? சோ அப்படியே வச்சுக்க. நெக்ஸ்ட் நான் இப்ப என்ன செய்யறேன், இதுல எதுல அதிக முறை வகுத்திருக்க, இதுல தான் வகுத்திருக்கேன். சரியா? 101 எதுலுமே வரல, அது பகா எண்ணு. சரியா? 101 எதுலுமே வரல. சோ அப்படி இருக்கும்போது 1ஆம் வாய்ப்பை தவிர வேற எதுலயும் வராது அது. சோ இங்க இருக்கு பாத்தியா,
இதுல 5 முறை டிவைட் ஆயிருக்கு, இங்க 3 முறை தான், இங்கேயும் 3 முறை தான். இப்போ இதுதான் நிறைய முறை வகுத்திருக்கேன். ஸோ அதனால ஆன்சரு ஆப்ஷன் பி தான் 176. இது அப்படி டிவைடே ஆச்சுனாலும் இது எதுலயும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 முறை வரும், 3 முறை வரும். சரியா? 91 வேணா வரும், 1391. ஆனா 101 வர வாய்ப்பு இல்லை. அதனால ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 176. சோ லாஸ்ட் ஒரு சம். 96 மற்றும் 120 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண் எது? சோ இதுக்கு முன்ன நம்ம என்ன பார்த்தோம்? மிகப்பெரிய 5 இலக்க எண், மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுன்னு பார்த்தோம். இங்க மிக சிறிய 5 இலக்க எண் எதுன்னு கேக்குறாங்க. சேம் அதே மாடல்ல என்ன செய்றீங்க? 96க்கும் 120க்குமான மீசிமா என்னன்னு பாக்குறீங்க. சோ 2ஆல இது 48 முறை, இது 2ஆல 60 முறை. 2ஆம் வாய்ப்பால இது 24 முறை, இது 30 முறை. அகைன் 2ஆம் வாய்ப்பால இது 12 முறை, இது 5 முறை. 2ஆம் வாய்ப்பால இது 6 முறை, இது 5 முறை. 2ஆம் வாய்ப்பால இது 3 முறை, இது 5 முறை. நெக்ஸ்ட் 3ஆல டிவைட் பண்ணனா ஓர் 5, ஓர் 3 3, ஐ 3 5. 5ஆல டிவைட் பண்ணா 1,1 வந்துருமா? சோ இதை பெருக்கிங்க. 8 16 32, 32 ஒரு 5 பெருக்குனா 160, 160 ஒரு 3 480 வருதா? 480 வருது. சரியா? இந்த 480 நானு மிக சிறிய 5 இலக்க எண் எது? மிக சிறிய 5 இலக்க எண் 10,000. மிகப்பெரிய 5 இலக்க எண்ணு தான் 59 வரும். சரியா? அதாவது ஒண்ணு இல்லைங்க, 5 நம்பர் எங்கங்க ஸ்டார்ட் ஆகுது? 4 9 முடியும். அதாவது 9,999 அத்த நம்பர் தான் 10,000. அதுதான் 5 நம்பர் ஸ்டார்ட் ஆகுற இடம். அதுதான் மிக சிறிய 5 இலக்க எண். சரியா? சோ அத நான் என்ன செய்யறேன்? 480ஆல டிவைட் பண்றேன். 2 முறை 960, 2 முறை 960. மீதி கழிச்சிங்கன்னா 40, இது ஒரு 0. சரியா? நான் என்ன செய்யறேன்? இங்க 0 சேர்த்துக்கிறேன். இங்க 0 சேர்த்தாலே எனக்கு என்ன வருது? இல்லைன்னா இத இன்னும் ஈஸியா போடலாம் பாருங்க. 20 முறை 9600. சரியா? மீதி அப்ப 40. கரெக்டா? 480 20 முறை பெருக்குனா 9600, மீதி 40. ஈஸியா வந்துருச்சு பாருங்க. சோ எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ல இது கூட இன்னும் எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னு தான் வந்து கேக்குறாங்க. சரியா? இந்த 10,080 கூட இன்னும் நான் எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லைன்னா நம்ம இதுலயே நம்ம டிவைட் பண்ணி காமிக்கிறேன். 2 முறை 960, மீதி எனக்கு என்ன வருது பாருங்க. 2 முறை 960, மீதி எனக்கு 40. இந்த ஒரு 0 அப்படியே இறக்கிறேன். சரியா? இந்த ஒரு 0வை அப்படியே இறக்கிறேன். சோ இந்த 3ஆம் ஸ்டெப் மட்டும் தாங்க மாறும். அங்க நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மீதியை அப்படியே கழிச்சிருப்போம். மிகப்பெரிய 4 இலக்க எண், மிகப்பெரிய 5 இலக்க எண்ணா இந்த மீதியை அப்படியே கழிச்சிருப்போம். ஆனா மிக சிறிய அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? இந்த 10,000னு ஒரு நம்பர் எடுத்தோம்ல, இந்த நம்பரும் பிளஸ் இங்க என்ன நம்பர் எழுதுறீங்களோ, அதாவது எதால டிவைட் பண்றீங்களோ அதுல இருந்து இந்த மீதி கிடைச்சதை கழிச்சிடணுங்க. அவ்வளவுதான். இதுதான் மிக சிறியன்னு கேட்டா செய்யற மெத்தட். சரியா? மிகப்பெரிய அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ணும்? டைரக்டா கழிச்சிட்டீங்க. ஆனா மிக சிறியன்னு சொன்னா என்ன செய்யறீங்க? அந்த 5 இலக்க எண்ணு பிளஸ் மீசிமால இருந்து உங்க மீதியை கழிச்சிடணும். சரியா? அப்ப 10,000 பிளஸ் இதை கழிச்சீங்கன்னா 80. 10,080 அப்படின்றது ஆன்சர். சோ ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஓரளவுக்கான ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்திருக்கோம். சரிங்களா? ஏற்கனவே வந்து ஒரு 3 வீடியோ நம்ம பார்த்திருக்கோம். சோ அதனால நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டாபிக் அடிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்ல சந்திக்கலாம். நன்றிகள் பல.